தளபதி விஜய் அவர்கள் சினிமாவிற்கு குட் பை சொல்லிவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்க இருக்காரு. இது பற்றிய அறிவிப்பு வெளிவந்த நாளில் இருந்து அவருடைய கடைசி திரைப்படத்தை இயக்கப் போவது யார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருந்து வருகிறது. அதாவது ஒரு பக்கம் அட்லி, மறுபக்கம் ஏர் முருகதாஸ் என பல யுகங்கள் கிளம்பியிருக்க நிலையில அதற்கேற்றாற்போல் இந்த திரைப்படத்தை இயக்குவதற்கும் தயாரிப்பதற்கும் தற்பொழுது கடும் போட்டியே நடந்து வந்துட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 8 இயக்குநர்கள் விஜய் அவர்களுக்கு கதை சொல்லியிருப்பதாகவும் அது அனைத்தையுமே பொறுமையாக கேட்ட விஜய் அவர்கள் தற்பொழுது ஒருவருக்கு நேரடியாகவே நோய் என்று சொல்லியிருக்காராம். அதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த போட்டியில் 4 தெலுங்கு இயக்குநர்கள் 3 தமிழ் இயக்குநர்களும் இருந்து வருகிறார்கள். இவர்களுடைய கதைகள் அனைத்துமே தற்பொழுது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இன்னமுமே 2-3 நாட்களில் இயக்குநரை விஜய் அவர்கள் லாக் செய்து விடுவார் என்ற ஒரு தகவல்கள் கசிந்து அதில் வெற்றிமாறன் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பும் இருந்து வருகிறது. ஏற்கனவே இந்த காம்போ எப்பொழுது இணையும் என ரசிகர்கள் அவருடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதிலுமே விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படத்தை இயக்கும் பெருமை வெற்றிமாறன் அவர்களுக்கு கிடைத்தால் சொல்லவே வேண்டாம். நிச்சயம் தளபதிக்கு தேசிய விருது கிடைப்பது உறுதியாகிவிடும். அதனாலேயே தற்பொழுது ரசிகர்கள் இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்காக ஆவலுடனும் காத்துக்கொண்டு இருக்காங்க. தற்பொழுது விடுதலையுடைய 2ஆம் பாகம், வாடிவாசல், வடசென்னையுடைய 2ஆம் பாகம் என அடுத்தடுத்து பிஸியாக இருக்கும் வெற்றிமாறன் தளபதி விஜய் அவர்களுக்காக ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு.